டைம் ஏன் உங்களால மேனேஜ் பண்ண முடியல? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யலாம்? See, God has given us 24 hours. In the 24 hours, 8 hours of sleeping. And then morning breakfast, afternoon lunch, and evening dinner. So let's take 3 hours. எல்லாத்துக்குமே 1 hour னு வெச்சிரலாம். Okay? So remaining 13 hours we have. In the 13 hours இந்த மார்னிங் ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, ரெஃப்ரெஷ் ஆகுறது, and after that ஆஃப்டர்நூன் ஏதாச்சும் நமக்கு ஹாபிஸ், அண்ட் ஈவினிங் ஏதாவது ஒரு ஹாபி, கேம்ஸ், பிளே டைம், இது மாதிரி ஒரு 3 hours. ஓகே, ஸோ ரிமைனிங் வி ஹாவ் 10 hours ஆஃப் டைம். ப்ரொடக்டிவா இந்த 10 hours நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த 10 மணி நேரத்துல ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்பெண்ட் த ஹோல் 10 hours. The magical time is 10 minutes. Okay? The magical time is 10 minutes. So, இந்த 10 minutes எப்படி நம்ம effective யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். When you take a book, study for 10 minutes. Enough. And after that, take rest for 10 minutes. You can do anything other than studies. அதிலேயே effective ஏதாவது பண்ணணும் அப்படின்னா play a chess game. Because chess game எப்படின்னா நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். That is also solving one type of puzzle, critical thinking. So ஒரு செஸ், ஒரு சின்ன கேம், ஒரு சிங்கிள் கேம் மட்டும் விளையாடிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. Else watch a cricket or anything, motivational videos. You can do 10 minutes. So that 10 நிமிஷம் நீங்க படிச்சப்பவே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கும் பிரெயின். Again you are doing one more refreshment in this 10 minutes. Again come back and study for 10 minutes. இப்படியே நீங்க படிச்சீங்கன்னா இந்த 10 ஹவர்ஸ்ல மினிமம் 1 ஹவர்ல how much time you are taking rest? ஒரு 20 minutes ஆகும். Again ஒரு 20 minutes, again ஒரு 20 minutes. So almost 30 minutes you are taking a rest, and 30 minutes you are studying in 1 hour. Okay, so இதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஒரு 6 to 7 hours நல்லா எஃபெக்டிவா படிக்க முடியும். நான் 5-6 மணி நேரம் படிச்சேன், 6-7 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது தெரிச்சு ஓடிட வேண்டியதுதான். அவ்வளோ நேரம்லாம் படிக்கக்கூடாது. From my point of view, I say that don't study for 6 to 7 hours a month. Study for 10 minutes and go play something. Again come back and study for 10 minutes and go play something. Again come back and study for 10 minutes. You have to manage in this way the remaining 10 hours. இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளமே வராது. அண்ட் இன் பிட்வீன் 10 நிமிஷம் தான் நம்ம படிச்சிருக்கோமோ, ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே, அந்த தாட் வரக்கூடாது. நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, ஐ எம் டூயிங் திஸ் அதர் ரெஃப்ரெஷ்மெண்ட் டு ரெஃப்ரெஷ் மை பிரெயின், அப்படிதான் நீங்க நினைக்கணும். ஐ சே தட் எப்பவுமே நம்ம கூலா இருக்கணும், நம்ம பாடியும் கூலா இருக்கணும். அப்பதான் எவ்ரிதிங், அவர் ஹெல்த், மைண்ட் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னவோ அதை செய்யணும். அப்படி பண்ணாதான் லைஃப் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஈஸியா அழகா மேல வர முடியும். So with this I end this video. We'll see you next video.